தொட்டு பாரு குத்தமில்ல மாமே. ஹலோ கவிதாவா? ஐ ஆம் கொண்டேப்பன் ஸ்பீக்கிங். ஆமாடி, இன்னைக்கு ஜிஜிபில ரூம் போட்டிருக்கேன். அங்க அசோகையா வராரு. அப்படியே உன் தங்கச்சி ருக்மணியை கூட்டி வந்துரு. ஏன்னா இங்க கொண்டேப்பனும் வராரு. அடி செருப்பு. ஐயா 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 அடிக்காதீங்க. ஐயா அடிக்காதீங்க. அம்மா ஏய் படிக்க மேல. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா செருப்பு பிஞ்சிடும். ஏய் அவன் இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இது வேணா. வாங்க வாங்க. என்ன வேணும்? உப்பு புளி மிளகா சீரகம் இருக்கா? என்னங்க கிண்டல் பண்றீங்களா? இது செருப்பு கடைங்க, மளிகை கடை இல்ல. செருப்பு கடையில செருப்பு வாங்காம வேற எதுக்கு வருவாங்க? அப்படியா? டேய் சார், செருப்பு எடுத்துக்காமே. என்னது? போட்டு பாக்குங்க. அதான் நான் பார்த்தேன். சீக்கிரம் கொடுப்பா. ஐ நல்லா இருக்கே. போட்டு பார்க்கலாமா? போட்டு பாருங்க. ஐ நல்லா இருக்கே. நடந்து பார்க்கலாமா? நடந்து பாருங்க. ஐ நல்லா இருக்கே. ஓடி பார்க்கலாமா? ஓடி பாருங்க. எங்கயா வந்து சோத்த கட்டிட்டு இருக்கிறேன்? இல்லையா, போலீஸுக்கு போன் பண்ணுயா. போலீஸா? போன் பண்ணாதீங்க. என்ன திருட்டு பயல? அவசரப்படாதீங்க. இந்தாங்க செருப்பு, உங்க பணம். நீ 50 ரூபா தானே திருடிட்டு போன, 100 ரூபா இருக்க. விவரமா சொல்றேன். நான் ஆஸ்பத்திரியில தொட்டில இருந்தப்போ டாக்டருடைய மோதிரத்தை திருடுனேன். தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு. நான் எதை திருடினாலும் என் மனசு குடுத்துரு குடுத்துருன்னு உறுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஒட்டிக்கு ரெட்டி. அது சரிங்கோயா, கூட 50 ரூபா கொடுத்தீங்க, அது எதுக்கும்? அந்த செருப்பு கடைக்காரர் நினைச்சாருன்னா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுதான் சேர்த்து மேல 50 ரூபா போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா. நீதான் எடுத்துக்கிட்டு போன பணத்தை திருப்பி கொடுத்துட்டிய. இந்த 50 ரூபா வேண்டாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக, பால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக. என்ன துத்துவோம்? ஐயோ, தொத்துவம் இல்லையா, தத்துவம். நான் வர்றேன் சேர்த்து. தம்பி, அரே பையா, தம்பி, அரே பையா, என்னையா இது இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா? எப்படியோ உனக்கு 50 ரூபாய் லாபம். அட போயா. அரே ராம், ஒரு நாளைக்கு நம்ம கடை மேலே ஆத்தாவை. அப்புறம் சின்னையா, சின்னையா இதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? அப்பா அம்மா இந்த ரூம்ல தாட்டு புட்டு கத்தான் செய்வாங்க. அடுத்த ரூம்ல அப்பா குமுறி குமுறி அழுவாரு. அம்மா அழாதீங்க அழாதீங்கன்னு தொடச்சி விடுவாங்க. சென்டிமெண்டலி டச்சிங். இப்ப என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கங்க. தலைவலியா? உங்களுக்காகவே கட்டில்ல அம்முக்குட்டி அம்முக்குட்டின்னு 16 வயசுல ஒரு குட்டி, டீப்பாவுல மெக்டோல் மெக்டோல்னு ஒரு புட்டி. அப்ப ஹோட்டல் ஜிஜிபில ரூம் போட்டுருவோமா? வேண்டாம். உடம்புக்கு நல்லது சின்னையா, வேண்டாம். நெஞ்சுக்கு நல்லது சின்னையா. வேண்டாம். சரி, அப்ப உங்க சார்பா இந்த கொண்டையப்ப போயிட்டு வந்துட்டுமா? ஐயா ஐயா எனக்கு வேணும். உங்கள்ட்ட போய் சொல்றேன் பாரு. என்ன சைடு வேணா? அரே முட்டை பூச்சி மருந்து கொடுப்பா. சாப்பிடுவா படத்துல. क्या बोलता? தப்பா நினைக்காதீங்க சேட்டு. இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏய் சட்டுன்னு எடுத்துக்குற. வியாபாரத்தை கெடுத்துறாம. வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? ஹார்லிக்ஸ் வேணும். என்ன பாட்டி? ஹார்லிக்ஸ். நீ கூட சாப்பிடுறியா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஹார்லிக்ஸ் தான் சாப்பிடுறேன். வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஹார்லிக்ஸ் தான். ஏன் சார் பேப்பர்ல கட்டி கொடுக்கவா? வேண்டாம் வேண்டாம், நான் அப்படியே தூக்கி ஓடிடுவேன். அண்ணே 100க்கு போன் பண்ணட்டுமா? மீதி 400 உங்க அப்பா நான் போன் பண்ணுவான். 500க்கு சேர்த்து பண்றா. அரே ரே படட்டும் ஆத்தானே. கூல் கூல். சார் இந்தாங்க உங்க ஹார்லிக்ஸ் 500 ரூபாய் பணம். மேற்கொண்டு 500 ரூபாய். மேற்கொண்டு 500 ரூபாய் எதுக்கு? என்ன பத்தி சேட்டுக்கு தெரியும். உப்பு தின்னவன் பாணியா ஆத்தா, தப்பு செஞ்சவன் தண்டனையா ஆத்தா. மீதி எல்லாம் சேட்டு சொல்லுவாரு. நான் வரட்டுங்களா? ஹரே ராம், 500க்கு 1000. ஒரு நாள் அவனை நம்ம கடை மேலே ஆத்தாவை. இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. நல்லாவே இருக்கு அப்பா. பையா
ஹரிராம், இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும் பையா. நம்ம கடை மேல புது புது நகையெல்லாம் வந்திருக்கும். செயினே பாருங்கோ, நெக்லஸே பாருங்கோ. வேண்டாங்கப்பா. அப்படி சொல்லக்கூடாது. பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்கோ, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்கோ. உப்பு தின்னுங்கோ, தண்ணி குடிங்கோ. ஓகே. ஐ செயின் நல்லா இருக்கே. செயின் வேணுமா? எடுத்துக்கோங்க. நீங்க செயினே பாருங்கோ, நான் பணத்தை என்றேன். 5000 5000 5000. ஏன் சார் இந்த செயின் எனக்கு நல்லா இருக்கா? 5000 5000 5000 5000 5000 5000. ஏய் ஓடாத. சார் பிடிங்க, பிடிங்க. ஓடிங்க வாங்க, பிடிக்கணும் விடு. கொஞ்சம் சும்மா இருங்கோ, அவசரப்பட்டு பிடிக்காதீங்கோ. பிடிக்காதீங்கோவா? ஏன் வந்துருவான். வந்துருவானா? எப்படியா? சொல்றேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில 50 ரூபாய்க்கு 100 ரூபாயும், இப்போ இங்க 5000க்கு 10,000 வருது. ஐயோ பணம் எல்லாம் போச்சே, ஆளை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? கதி கலங்கின. ஐயோ ஆளை காணுமே அம்மா. ஐயோ அரே அரே ராம், 6 மணி நேரம் ஆகி போச்சு, ஆளே காணுமே. அரே ராம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அரே 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 சார் 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 வந்துட்டானா? வரலீங்கோ சார். சார் எங்க போனான்னு தெரியல. சோர் சோர், புடிங்கோ புடிங்கோ. பிடிங்கவா? கையோட பிடிச்சவன கூட சொன்னேன். இப்ப அவனை நான் எங்கயா போய் பிடிக்கிறேன்? உன்னதான் பிடிக்கணும். செயினை பிடி, நட ஸ்டேஷனுக்கு. பேராசை தானே, உன்னை உள்ள தள்ளி ஐயோ போறேன். என்ன உள்ள தள்ளிடாதீங்கோ. வெற்றி 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 வெற்றியா? வெற்றிடா. ரிசல்ட் வந்துருச்சா? ஆமாடா. எதுல? கணக்குல மொத்தம். கணக்குல மாத்திரமா? ஆமாடா, நான் கணக்கு பண்ணிட்டு இருந்தேனே கனகா, அவ என்ன பார்த்து புளுக்கு புளுக்குன்னு 2 தடவை கண்ணடிச்சுட்டு போயிட்டாடா. உனக்கு பெரிய புளுக்குமா? விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். குட் மார்னிங் சார். வெரி வெரி குட் மார்னிங். நல்லா இருக்கிறியா? அம்மா சுனிதா, நேத்துக்கு உங்க அம்மா கொடுத்து விட்ட கத்திரிக்காய், அதான் உங்க தோட்டத்துல விளைஞ்ச நெய் கத்திரிக்காய். ரொம்ப பிரமாதம். வெரி குட். நம்ம உடற்பயிற்சி ஆசிரியர் எங்கேயாவது ரோந்து வந்துட்டு இருக்க போறான்டா. நம்மள இந்த கோலத்துல பார்த்தா நோண்டிடுவான். Twinkle twinkle little star, how I wonder what you want. ஏ லாலு, என்னடா கையில வச்சிருக்கிற? ஒண்ணு இல்ல சார். சும்மா சொல்ற. ஒண்ணு இல்ல சார். பொதிக்கிட்டே. வழக்கமா கிளாஸ் ரூமுக்கு நான் ஊதுபத்தி வாங்கிட்டு போவேன் சார். அது சார். என்ன ஊதுபத்தி காமி? ஃபில்டர் வில்ஸ் ஊதுபத்தி சார். நல்ல வாசனை. நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத தம்பி. பக்திமான், ரொம்ப யதார்த்தமான பையன். வெரி குட் பாய். நானும் தான் சார். வெளியே வெளியே சொல்லிடாத, கப்பல் ஏறிடும். காயப்பயக விட்டா நம்மளே ஃபுட்பால் ஆடிடுவாங்க. ஏய் வாடா. யானை கொட்டாரி இந்த சத்தம் எங்க இருந்து வருது, யார் எழுப்புறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க எல்லாருடைய ஜாதகமும் எங்க எல்லாம் இருக்கு. அப்படின்னா எனக்கு நல்ல பொண்ணு பாருங்க சார். சால்பத்ரி கும்மா. Triple 5 வரலையா? அவன் வரமாட்டானே. சால்பத்ரி கும்மா. சார், எங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க. 555 அசோக்குமார் பத்தி ஒரு வார்த்தை சொன்னா கூட எங்களால பொறுத்துக்க முடியாது. ஏன்னா 9 மணி காலேஜ் என்ன, 9 மணி வரைக்கும் பூஜை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டாந்து எங்க கிட்ட கொடுக்கற அந்த பக்திமான இந்த காலேஜ்ல மட்டும் இல்ல சார், இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? பின்ன என்ன, அவ வீட்டுக்கெல்லாம் போனா தப்பாயிரும். அப்படின்னா விட்டுடு, வேற இடத்தை பிடிக்கலாம். வேணாண்டா, அவ என்ன அவமானப்படுத்தினதுக்கு பதிலுக்கு பதிலா ஏதாவது செஞ்சிருண்டா. சரி, எனக்கு போர் அடிக்குது. கிளாஸ் ரூம்ல போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் வா. சரி வா. ஏய், என்னது இவ்ளோ வயசாயும் இப்படி கலாட்டா பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். லாலு, வாட் ஹேப்பன் டு யூ? சாரி மேடம், கிளாஸ்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அத பத்தி பரவாயில்லப்பா. உன் கண்ணத்துல என்ன கட்டு? ஒண்ணு இல்ல மேடம். எல்லாரும் இப்படி தேம்பி தேம்பி அழுது உடம்புக்கு எடுத்துக்காதடா.
எனக்கா இந்த உலகத்துல பரிதாபப்படுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குதுல்ல, அது நீதாட்டா. லாலு, இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன கொல்லாதுடா. அழக்கூடாது. இப்ப நான் அழுகுறத பத்தியா? நீ அழக்கூடாது. சமத்தா அழக்கூடாது. அழக்கூடாது. அசோக்கு, அசோக்கு, அசோக்கு. மிஸ்டர் கன்சன், எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன வலிக்கு வரணும்னா ஹெல்ப் பண்ணுமே. மெதுவா எழுந்திரீங்க. கவுச்சிட்டானுகளே. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த காயம் எப்படி ஆச்சுன்னு என்னால கேட்காம இருக்க முடியாது. என்ன நடந்துச்சுங்கறத சொல்லுப்பா. சொல்றேன் மேடம், சொல்றேன் மேடம். பஸ் விட்டு கீழே இறங்கின உடனே ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? எப்படி? ஆமா மேடம், ஒரு பொண்ணு கிட்ட டயம் என்னன்னு கேட்டேன். அந்த பொண்ணு பலாறு அரைஞ்சிடுச்சு மேடம். டயம் என்னன்னு கேட்டதுக்கா? இத தவிர வேற எதுவுமே கேட்கல மேடம். ஆனா அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் கேட்காதீங்க மேடம். பரவாயில்ல, சொல்லு. நோ நோ, சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீங்க என்னதான் கேட்டாலும் சத்தியமா சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு வித்யாதாங்கிற உண்மையை சொல்ல மாட்டேன். என்னால ஒரு பொண்ணுக்கு அவமானம்னா என்னால ஒரு நாள் தாங்கிக்க முடியாது. ஏன்னா எங்க அம்மாவும் ஒரு பொண்ணு, என் தங்கச்சியும் ஒரு பொண்ணு, எங்க அக்காவும் ஒரு பொண்ணு. ஏன் என் முன்னால நிக்கிறீங்களே என் குருவான நீங்களும் ஒரு பொண்ணு. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணால ஏற்பட்ட புண்ணு என் காலடியில் கிடக்கிற மண்ணு. உணர்ச்சியை கொட்டுறானே. லாலு, ப்ளீஸ் டேக் இட் சீட். பாத்து வாடா. சுண்ணி கொஞ்சம் வித்யா, ஒரு ஆம்பளைய கை நீட்டி அரைஞ்சு புண்ண உண்டாக்கின நீ எங்க கண்ணுக்கு பொண்ணு இல்ல மண்ணு. வலிக்குது, வலிக்குது, தாங்க முடியல, வலிக்குது, தாங்க முடியலடா, வலிக்குது. ஒருவர் மீது. டேய் லாலு, என்னடா நம்ம வித்யால வித்யா? ஆமா, அவளோட சோதிக்கணுமே. அதுக்கு என்ன, அக்னி குண்டத்துல இறக்கி பாத்துருவோம். முதல்ல உங்க அம்மாவை ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். அடியே ரொம்ப துள்ளாத, பூமி குளிர்கிட போகுது. எவ்வளவு சொன்னாலும் உரைக்காத டெல்லி எருமைங்க. பேபி வித்யா, உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னை என் காலடியில விழ வைக்கல. என் பேர் ஏகே இல்ல, ஐ மீன் அசோக் குமார் இல்ல டி. என் புறத்து வேலை கூட உன்னால தாலி கட்ட முடியாது. போடா. பந்துக்கு போடுங்க. சரி, போடுங்க. அம்மாடி நெஞ்சுக்குள்ளே பக் 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 பக். கலாட்டா பண்ணிட்டு ஒரு லிமிட் வேணும். வித்யா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஷட் அப். சத்தியமா சொல்றேன், நான் மத்த பொண்ணுங்கிட்ட பழகுற மாதிரி உன்கிட்ட பழகல. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. வித்யா, அன்னைக்கு கோவில்ல ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அது என்னன்னு உனக்கே தெரியும். தெரியும், லாஜிக் போறதுக்காக இருக்கும். ஐயோ வித்யா, என்னமோ தெரியல, நீ அடிக்கடி என் கனவுல வர. அது ஏன்னு உனக்கு தெரியுமா? லாஜிக் போறதுக்காக இருக்கும். வித்யா, பிரின்சிபல் என்ன கூப்பிடுறாரா? லாஜிக் போறதுக்காக இருக்கும். இன்னமணி குயிலே கொக்கரகோ மெல்லவாடு மகிழே கொக்கரகோ எங்கே போலே நீ கொக்கரகோ நம்மோரே தேடி கோகோ அடி குகுனி குகுனி அடி கண்மணி கண்மணி. ஓ என்னம்மா, மணி 5 இன்னும் வித்யாவை காணோம்.